ஐம் நாட் தி ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ. ஆமாம், எது கேட்டாலும் வாங்கி தந்து அந்த மாதிரி ஒரு பேம்பர்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை. நாங்கள் ஆக்சுவலாக நயன் அப்பராஜா ராணி மாதிரியே ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. வி ஆர் லைக் டாம் அண்ட் ஜெரி. மை ஃபாதர்ஸ் பீன் அ வெரி எஃபிஷியன்ட் சிங்கிள் பேரண்ட். ஏன்னா ஒரு 6 வருஷமாக அம்மா கோமாவில் இருக்காங்க. நானும் அவருக்கு ஒரு நல்ல சிங்கிள் பேரண்டாக இருக்கு. இஸ் வெரி இன்வால்வ். ஹி நோஸ் எவ்ரி திங் அபவுட் மீ, மை லைஃப், மை ஃப்ரெண்ட்ஸ், மை பீரியட்ஸ். அந்த டேட்டு கூட அவருக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியே. நெக்ஸ்ட் போட்டோ தமிழக ஸ்டாலின் அவரை எப்போ பார்த்தாலும் அதான் நான் கேட்க வரேன். இட்ஸ் அ கூஸ் பம்ப் மூமெண்ட். நான் திமுகவில் சேர்ற அன்னைக்கு என்னை பார்த்தோன்னே அவர் சிரிச்சிட்டார். ஏன்னா நான் அன்னைக்கு ரெட் அண்ட் பிளாக் சாரி கட்டியிருந்தேன். ஓகே, வாங்க எல்லாமே ரெட் அண்ட் பிளாக், வளையல் கூட ரெட் அண்ட் பிளாக் அப்படின்னு. ஹி ஆக்சுவலி சத்யராஜ் சார் அண்ட் கவுண்டமணி. ஆமாம். உங்களுக்கு சின்ன வயசுல ஏதாவது ஞாபகம் இருக்கு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது? எனக்கு ஒரு ஆக்டர் மேலே ஒரு க்ரஷ் இருந்தது. அவருக்கு அந்த ஆக்டரை அவர் பெருசாக நினைக்கல. அவர் என்னை திட்டிகிட்டே இருப்பார். அவர் எதுக்கு உனக்கு பிடிக்குது? கேமரா ஆஃப் பண்ணோன்னு யாருன்னு சொல்கிறேன். பட் பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இப்போ ஒரு சில பிக்சர்ஸ் இருக்கு. அந்த பிக்சர்ஸ்க்கு அந்த மூமெண்ட்டை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ஃபோட்டோ பார்த்ததுமே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. சே, இந்த மூமெண்ட் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா அது உங்களுக்கு எவ்வளோ செரிஷாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நீங்கள் இவரை பற்றி த்ரூ அவுட்டாக பேசிட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த மூமெண்ட், இந்த தோல் சாய்ந்து தன்னோட அப்பா கூட நேரம் செலவிடுறது அப்படின்னா, இப்போ திடீர்னு இப்போ பாகுபலிக்கு முன் பாகுபலிக்கு பின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா சார் பீக்கில் இருந்தது. ஆனால் ஒருத்தருக்கு இந்த இடம் இருக்குன்னா இன்னும் ஒரு உயர்வு கிடைக்கும். அந்த மாதிரி பாகுபலி அந்த கட்டப்பா கேரக்டர் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஐ திங்க் அதுக்கப்புறம் எடுத்தது நினைக்கிறேன். பை கெஸ் சாரி. அதுக்கப்புறம் ஏன்னா சாருக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ், எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. அதுக்கிடையில நேரம் செலவிடுறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த டைம் செலவிடும் போது அப்பா பொண்ணோட அந்த கான்வர்சேஷன் நேரம் அது எப்படி இருக்கும்? எவ்வளோ அழகா. அதுதான், நான் 5'2", அவர் 6'2". பட் நான் தான் அவரோட பேரண்ட். ஐ எம் ஹிஸ் கிராண்ட் மதர். ஐ எம் நாட் ஹிஸ் பிரின்சஸ். ஐம் நாட் தி ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ. ஆமாம், எது கேட்டாலும் வாங்கி தந்து அந்த மாதிரி ஒரு பேம்பர்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஐவ் ஆல்வேஸ் பீன் இஸ் பேரண்ட். எனக்கு எப்போதுமே சின்னதுலேருந்தே நான் எங்கள் அப்பா விடவும் அம்மா விடவும் நான் ஒரு 20 வயசு பெரிய பொண்ணு அப்படிங்கிற ஃபீலிங் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் தான் அவரை கண்ட்ரோல் பண்ணுவேன். ஐம் அ வெரி ஸ்ட்ரிக்ட் பேரண்ட். அந்த ஃபோட்டோ அம்மா கோமாக்கு போனதுக்கப்புறம் எடுத்த ஒரு ஃபோட்டோ. என் ஃப்ரெண்டு தான் எடுத்தாங்க அந்த ஃபோட்டோ. அண்ட் மை ஃபாதர்ஸ் பீன் அ வெரி எஃபிஷியன்ட் சிங்கிள் பேரண்ட். ஏன்னா ஒரு 6 வருஷமாக அம்மா கோமாவில் இருக்காங்க. நானும் அவருக்கு ஒரு நல்ல சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன். ஸோ மாற்றி மாற்றி நாங்கள் நல்ல சிங்கிள் பேரண்ட்ஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துட்டு. அந்த சும்மா சொல்லுவாங்க வளர்ந்த குழந்தை அப்படிம்பாங்க. அவர் அப்படிதாங்க. ஆமாம், ஹீ இஸ் அ க்ரோன் பேபி. அப்படிதான். நாங்கள் ஆக்சுவலாக நயன் அப்பராஜா ராணி மாதிரியே ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. வி ஆர் லைக் டாம் அண்ட் ஜெரி. நான் தான் டாம், அவர் தான் ஜெரி. ரொம்ப சண்டை போட்டுப்போம். நான் திட்டிகிட்டே இருப்பேன். அவர் கோவமே வராது. நான் தான் ஏதாவது பிடிச்சி ஏதாவது திட்டிகிட்டு இருப்பேன். அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கார்த்திக், என்னோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அவர் ரொம்ப மதிப்பார். அப்படியா? ஆமாம், நான் என்றைக்குமே அவரை சார்ந்து இருக்கணும்னு நினச்சது கிடையாது. என்னோட கெரியரில் அவர் என்னை தூக்கி விடணும், ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும், என்னோட பில்லை அவர் கட்டணும், எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினச்சதே கிடையாது. நான் அவருக்கு என்ன பண்ணுறேங்கிறது தான் எனக்கு முக்கியம். ஐ நெவர் வாண்ட் டு பி டிபெண்ட் ஆன் ஹிம் ஃபினான்ஷியலி ஆர் எமோஷ்னலி. அதனால தான் ஈவன் when I went through breakup, I didn't tell him about it. He knew there was something wrong with me, but I didn't go cry to him saying I've broken up. That's it. Yeah. Okay. And எதனாலும் he's ஒரு சில செலிப்ரிட்டி ஃபாதர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க சம்மர் ஹாலிடேஸ் அப்போ கூட இருப்பாங்க, ஒரு தீபாவளி பொங்கல்னா கூட இருப்பாங்க. எங்கள் அப்பா அப்படி கிடையாது. அவர் என்னோட ஃப்ரெண்டு பர்த்டேக்கு எனக்கு முன்னாடி அவர் விஷ் பண்ணிடுவார். ஆமாம், என்னோட ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா நான் கூப்பிடும் போது இப்போ தான் அப்பா கூப்பிட்டாரு. அவங்க எல்லாருமே அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ தான் சத்யராஜ் அப்பா கூப்பிட்டு வச்சாரு. நான் இப்போ அடப்பாவி, என் ஃப்ரெண்டுக்கு நீ விஷ் பண்ணிட்டியா? ஈ ஸோ இன்வால்வ்ட். லைக் ஹி லாஸ்ட் மீ, உன் ஃப்ரெண்டு மெடிக்கல் சீட் அப்ளை பண்ணியிருந்தான்ல, அவனுக்கு கிடைச்சதா? அவன் வேணுங்கிற யூனிவர்சிட்டிக்கு கிடைச்சதா? அண்ட் ஹில் ரிமெம்பர், உனக்கு பீரியட் டேட்டில் பிரச்சாரத்துக்கெல்லாம் நீ ஸ்டமக் பெயினுக்கு எதுக்கு ஒரு மருந்து எடுத்துகிட்டு போய்க்கோ. ஹீ இஸ் வெரி இன்வால்வ்ட். ஹீ நோஸ் எவ்ரி திங் அபவுட் மீ, மை லைஃப், மை ஃப்ரெண்ட்ஸ், மை பீரியட்ஸ். அந்த டேட்டு கூட அவருக்கு ஞாபகம் இருக்குங்க. ஹீ ஆஸ்ட் மீ, பிரச்சாரத்துக்கு போகிறக்கு முன்னாடி, கரெக்டாக உனக்கு பீரியட் டைம், ஹேவ் யூ டேக்கன் யுவர் பெயின் கில்லர்?
He actually asked me that. நைஸ். Yeah. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவரை எப்போ பார்த்தாலும் அதான் நான் கேட்க வரேன். இட்ஸ் அ கூஸ் பம்ப் மூமெண்ட். நான் கட்சியில் சேரப்போ அந்த அந்த நாள் நான் ரொம்ப வந்து ஒரு கல்யாண பொண்ணு எப்படி ரெடியாவாங்க, பூவெல்லாம் வச்சு ஜிம்கி எல்லாம் போட்டு ஃபேஸ் பேக் எல்லாம் போட்டு அப்படி தான் ரெடியானேன். பிகாஸ் என்னால் நம்ப முடியல, நான் இன்னைக்கு டிஎம்கேல சேர போகிறேன் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. லீடரை பார்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு எப்போதுமே திமுக கொள்கைகளில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. கார் அப்படியே அறிவாலயத்துக்குள்ளே போகுது. ஐ ஹேட் டியர்ஸ். தேங்க் காட் ஐ ஓர் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஐ வாஸ் ரியலி ஓவர்வெல்ம்ட். இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. ஆமாம், 100 rupees எல்லாருக்கும் கொடுத்தாருல, இன்னும் வச்சுருக்கேன் அந்த 100 rupees. அவர் எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது என்னமோ வளர்றேன். ஒரு உதயநாட்டை வந்து அப்படி இல்லை, அது கம்ஃபர்டபுள். ஆமாம், ஒரு கம்ஃபர்டபுளாக உதயண்ணா நான் அவரை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். லீடர் கிட்ட அது என்னமோ வந்து என்னமோ வளர்ற ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாதிரி ஒரு டென்ஸ் மொமெண்ட். ஆமாம், ஒரு டென்ஸ் மூமெண்ட். அவரும் வந்து நான் திமுகவில் சேர்ற அன்னைக்கு என்னை பார்த்தோன்னே அவர் சிரிச்சிட்டார். ஏன்னா நான் அன்றைக்கி ரெட் அண்ட் பிளாக் சாரி கட்டியிருந்தேன். ஓகே. நான் வந்து ஐம் ஜெனிஃபர் லோபஸ் ஃபேன். ஸோ கிழிஞ்ச ஜீன்ஸ், ஒரு கஞ்சி, ஒரு மினி ஸ்கர்ட், ஐம் தட் பர்சன். ஐம் நாட் அ சாரி பர்சன். அன்னைக்கு வந்து ரெட் அண்ட் பிளாக் சாரி, ரெட் அண்ட் பிளாக் பேங்கிள் அப்படின்னு போயிருந்தேன் அன்னைக்கு. அவர் பார்த்தோன்னே ஒரு 2 minutes அவர் சிரிச்சிட்டாரு. வாங்க எல்லாமே ரெட் அண்ட் பிளாக், வளையல் கூட ரெட் அண்ட் பிளாக் அப்படின்னு. ஹி ஆக்சுவலி லாஃப்ட் அட் மீ. ஓகே. பட் it's every time I meet him, I've never dressed up for any man. I've never dressed up to impress anybody. But ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்னா I feel so happy. பிரச்சாரத்துக்கு போகிறப்போ வந்து ஆரஞ்சு நெயில் பாலிஷ், ஆரஞ்சு பூ. தலைவரை எப்போ பார்க்க போனாலும் எங்கள் அப்பா சிரிப்பார். நீ எங்கே அறிவாலயத்துக்கு மீட்டிங் போகிறியா, இல்லை ஏதாவது யாரை பார்க்க போகிற, நீ பையனை யாரை பார்க்க போகிற, why are you so dressed up? ஐம் ஸோ ஹாப்பி கார்த்திக். என்னால் நம்ப முடியல, நான் ஒரு அரசியல்வாதி. நான் வந்து திமுகவோட தகவல் தொழில்நுட்ப அணியில் மாநில துணை செயலாளர். எனக்கு அது இன்னும் நம்ப முடியல. சரியல் மூமெண்ட். சரியல் மூமெண்ட். எலெக்ஷன்லாம் நின்றுருந்தா நான் செத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓரமாக அப்படியே இறந்துருப்பேன். ஓகே. இப்போ அந்த ஃபோட்டோ காமிச்சங்க, கையில் ஒரு 100 ரூபாய் இருக்கு. அது தலைவர் கொடுத்ததா? அவர் கொடுத்த அந்த 100 rupees எல்லாருக்கும் கொடுத்தாரு. பொங்கல் அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்த அந்த 100 rupees ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்த அந்த 100 rupees. ஆமா, மேல அது ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். ஆமா. ஓகே. அண்ட் இந்த மொமெண்ட் சாரை பத்தி பேசுறீங்க. ஐ திங்க் அது இங்க எடுத்தது நினைக்கிறேன். ஆமா, அன்னைக்கு வந்து பிரச்சாரம் அப்போ இன்னும் ஆரம்பிக்கல. பொலிட்டிக்கல் ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு செம டயர்டு அன்னைக்கு. கீழே விழுகிற அளவு. ஏன்னா கிளினிக்கு போயிட்டு பிரச்சாரம் இல்லை, சாரி, பொலிட்டிக்கல் ஒரு மீட்டிங் போயிட்டு ரொம்ப டயர்டாக வரேன். அன்னைக்கு வந்து எனக்கு ஐ ஹேட் மை பீரியட் ஆல்சோ. அப்பா அங்கே உட்காண்ட்ருந்தது. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அன்னைக்கு. நடக்கவே முடியல என்னால். போய் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டேன். அண்ட் மை ஃப்ரெண்ட் டுக் தட் ஃபோட்டோ. ஆமாம், இட் வாஸ் இந்த மொமெண்ட். இது ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருந்தேன். ஆமாம் ஆமாம். நான் இந்த ஃபோட்டோக்கு முன்னாடி ரொம்ப அழுதேன். உரு மூஞ்சி. அது அங்கே என்ன பாருங்க, நீங்களே சொல்லுங்க. அதுதான் ஃபோட்டோ கேவலமாக பயங்கர உருமூஞ்சி. அண்ட் நான் வந்து ஐ வாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஐ எம் ஸ்டில் அ வெரி கிளிங்கி டாட்டர். முக்காவாசி சண்டை அதுக்கு தான் வரும். ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, நீ ஏன் இவ்வளோ படம் பண்ணணும், ஏன் இவ்வளோ சம்பாதிக்கணும், ஏன் கூட ஏன் இல்லை, நீ ஏன் சுற்றிட்டே இருக்க. அவர் திருப்பி கேட்பாரு, நான் இருக்கிறப்பெல்லாம் நீ கிளினிக்கில் இருக்க, நீ ஒரு கான்ஃபரன்ஸில் இருக்க, நீ அறிவாலயத்தில் இருக்க, நான் அங்கே வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அறிவாலயத்துக்கு நான் வர முடியாது, பிகாஸ் நான் அரசியல்வாதி கிடையாது. அன்னைக்கு வந்து கிறிஸ்மஸுக்கு முன்னத்து நாள். ஸோ ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன் போகிறக்கு. அடுத்த நாள் அவர் ஊருக்கு போகிறாரு. ஒரே அவரை பிளாஸ்டிங் டோஸ், நீ அப்படி, நீ சரியே இல்லை, நீ எப்படி என்னை விட்டுட்டு போகலாம், நீ சொன்னல நீ இருப்பேன்னு, நீ இப்போ ஏன் கிளம்புற, சரின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். பட் பயங்கர டோஸ், சரியான உருமூஞ்சி அன்னைக்கு. அது பார்த்தாலே தெரியும் உருன்னு. ஓகே மேம், இந்த ஒரு மூமெண்ட் தான் ஐ திங்க், பிகாஸ் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு சீன் நம்ம படத்தில் ஒரு நடிச்சிட்டாங்க கூட போதுப்பா, தட்ஸ் மொமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஆனால் எவர் கிரீன் காம்போ ஆஃப் ஐ திங்க் இந்தியன் சினிமான்னு சொல்லுவேன். சத்யராஜ் சார் அண்ட் கவுண்டமணி அண்ட் அவரோட ஸ்பெண்ட் பண்ண நார்மலா பேசினாலே நக்கல் அப்படி அடிப்பாவது. உங்களுக்கு சின்ன வயசு ஏதாவது ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது? ஒரு ஆக்டரை பார்த்து ஒரு ஒப்சஷன்னா வேற யார்கிட்டயுமே இருந்ததில்லை எக்ஸப்ட் ஃபார் கவுண்டமணி மாமா.
அவர் வீட்டுக்கு வந்துட்டு அவர் கிளம்புனார்னா ஒரு மணி நேரம் வந்து நான் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து அழுவேன். எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் வந்துட்டு கிளம்பும் போது நான் காருக்கு பின்னாடி ஓடுவேன், அழுவேன். ஏன்னா அவர் இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏதாவது ஒன்று கலாய்ச்சிட்டே இருப்பார், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ ஐ எம் கிரேசி அபவுட் ஹிம், ஐ எம் ஒப்சஸ்ட் வித் ஹிம். அண்ட் இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர்னா மாமா தான். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு ட்ரெயினில் அவர் கூட ட்ராவல் பண்ண அந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தருணம். நான் வந்து ஆக்சுவலாக டீனேஜராக இருக்கும்போது எனக்கு ஒரு ஆக்டர் மேலே ஒரு க்ரஷ் இருந்தது. அவருக்கு வந்து அந்த ஆக்டரை வந்து அவர் பெருசாக நினைக்கல. அதனால் அவர் சொல்லிகிட்டே இருப்பார், இந்த க்ரஷ்ஷு போகிற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன், இது போகலைன்னா நீ எனக்கு லாங் ஹேர், நல்லா ஹேரை நல்லா பார்த்து நல்லா திக்காக லாங்காக இருக்கும். ஸோ வந்து நீ தூங்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் நான் முடியை கட் பண்ணிடுவேன். ஏன்னா உனக்கு ஏன் இந்த ஆக்டர் இவ்வளோ பிடிக்குது, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. இல்லை மாமா, நான் ரொம்ப அவரை லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன். கேமரா ஆஃப் பண்ணோன்னே யாருன்னு சொல்கிறேன். பட் அவர் என்னை திட்டிகிட்டே இருப்பார், அவர் எதுக்கு உனக்கு பிடிக்குது, வேறு யாராவது பிடிக்கலாம்ல, நீங்கள் எப்படி மாமா சொல்கிறது எனக்கு யாரை பிடிக்கணும்னு. அது மாதிரி சண்டை போட்டே இருப்பேன். பட் அவர் என்னை கலாய்ச்சிட்டே இருப்பார். எனக்கு அவர் தான் ஃபேவரட். ஐம் கிரேசி அபவுட் ஹிம், ஐம் ஒப்சஸ்ட் வித் ஹிம். சூப்பர். ஓகே, இப்போ அதை சொன்ன மாதிரி அந்த காம்போ நாங்கள் இப்போ எதாச்சும் ஏதோ ஒரு சேனல் திருப்பி மாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த காம்போ வச்சுன்னா ரிமோட்டை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு ஆமாம். நீங்கள் அந்த காம்போ அந்த டைமில் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க, எவ்வளோ படங்கள். இப்போ ரொம்ப சின்னதுன்னா பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீன்ஸ். இப்போ நான் பார்ப்பேன். அண்ட் ஐ ஷுட் தேங்க் மாமா. ஏன்னா அப்பா வந்து அவர்கிட்ட பேசும்போது சிரிக்கிற சத்தம் வந்து பக்கத்தில் இருக்கிற வீடு வரைக்கும் கேட்கும். இப்போ வந்து அவங்க 2 பேர் பேசுறது வந்து அப்பா அம்மா கோமாக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்காங்க. அவர் கொஞ்சம் சிரிக்கிறது வந்து மாமாட்ட பேசுகிறப்ப மட்டும்தான். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இன் ஆர் லைஃப். ஹீ இஸ் த சன்ஷைன் ஆஃப் திஸ் ஃபேமிலி. ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஐ திங்க் சரியில் மொமெண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா? ஆமாம், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அவர் இருந்தார்னா யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஓடி போய் அவர் மடியில் குதிச்சிடுவேன். அவரை ஷாட்டுக்கு கூப்பிடுறப்போ என்னை ஃபோர்ஸ் பண்ணி இறக்கி வச்சுட்டு போகணும். திருப்பியும் வந்தோடனே அவர் கூட சொல்லுவார்ப்பா, ட்ரெஸ் எல்லாம் கசங்குதுப்பா, அது உங்கள் பிரச்சனை, உங்கள் ட்ரெஸ் கசங்குது உங்கள் பிரச்சனை, நான் எந்திரிக்க மாட்டேன். அவர் மடியில் உட்காந்தேன்னா அங்கேயே தான் இருப்பேன். அவர் எங்கேயாவது பாத்ரூம் போகணும், காஃபி கொடுக்கணும்னா இறக்கி வச்சிருவாரு. திருப்பி ஜிங்கு நேரி குதிச்சு கம்ஃபர்டபுளாக அங்கே சேரில் உட்கார மாதிரி அவர் மடியில் உட்காந்து. ஓகே. அண்ட் ரொம்ப பொசசிவ் அவரு. நான் ஆமா, நான் தான் அவர் மடியில் உட்காரணும். வேற யாராவது பாப்பா அவர் மடியில் உட்கார்ந்தா she is finished that day. ஓகே மேம், இது ஐ திங்க் ஃபைனல் ஃபோட்டோ. இவங்களை பற்றி இடையிலேயே ஒரு டைம் பேசுனீங்க, புஷ்பா மேம் அண்ட் மகேஸ்வரி மேம். They are very close friends. Amma and I are like sisters. We're a very close-knit family. And she's the head of the family. My father's not the head of the family. Amma is the head of the family. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆளுமை. அவங்க வந்து பாலிட்டிக்ஸில் இருந்திருக்கணும். பட் அவங்க கெரியரே ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷீ வாண்டட் அ கெரியர் இன் சினிமா. அதனால் ஷி ப்ரொடியூஸ் 2 films. நாய்கள் ஜாக்கிரதை என் சத்யா, 2 படமே சூப்பர் ஹிட். 3வது படம் எடுக்கிறதுக்கு கதையெல்லாம் கேட்டு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஷி வெண்ட் இன்டு கோமா. குஷ்பு ஆண்டி அண்ட் அம்மா வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு குஷ்பு ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். இப்போ அஃப்கோர்ஸ் அவங்க பிஜேபியில் இருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி ஆஸ் விமென் நாங்கள் நிறையா பேசிப்போம். எனக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனா நான் அவங்களுக்கு உடனே ஃபோன். ஆமாம், ஷீ இஸ் ஜஸ்ட் அ ஃபோன் கால் அவே. அப்பாவுக்கும் சரி எனக்கு அம்மாக்கு எல்லாத்துக்குமே ஷீ இஸ் ஜஸ்ட் அ ஃபோன் கால் அவே. வி கேன் கால் ஹர் எனி டைம். அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஸ்டார்டம் ஃபீலாக விட்டுட்டு ஒரு ஃபேமிலி. ஆமாம், வி ஆர் ஆல் ஃபேமிலி. பானு மேம், குஷ்பு ஆண்டி, ஜெனிமா, சீதா ஆண்டி, அம்பிகா ஆண்டி, ராதா ஆண்டி, தேர் ஆல் மை ஃபேமிலி. வேர் ஆல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன லிஸ்ட் இருக்குல்ல மேம், தேர் குயின்ஸ் மேம். ஆமாம், தேர் ஆல் குயின்ஸ். பிரபு அங்கிள், ஜென்சவட் பிரபு அங்கிள், கமல் அங்கிள், கார்த்திக் அங்கிள், சிவகுமார் மாமா, அவங்க ஃபேமிலி வி ஆர் ரிலேட்டட் டு देम. ஸோ சூர்யா அண்ணா, கார்த்தி அண்ணா, சிவகுமார் மாமா, ஜோ அண்ணி, வேர் ஆல் வி ஆர் ரிலேட்டட். பட் மற்றவங்க வந்து தே ஆர் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. புரியுது. யா, இப்போ ஃபைனலாக ஒரு காதல் பற்றி நான் கேட்கணும். சத்யராஜ் சார், மகேஸ்வரி, எவ்வளோ பாசம் 2 பேரும், ஒருத்தர் எப்படி எவ்வளோ அன்பாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட், ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. ஓகே, அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து அம்மாட்ட கேட்டிருக்காங்க. அவர் ஒரு ஆக்டர், நிறைய ஹீரோயின்ஸ் கூட
நடிச்சிருக்காரு, நிறையா க்ளோஸ் சீன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூவாக வந்ததே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவோட கோஸ்டார்ஸ் வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் வெரி க்ளோஸ் டு மை மதர், வெதர் இட்ஸ் பானு மேம், அம்பிகா ஆண்டி, குஷ் ஆண்டி எல்லாம் தே ஆர் மோர் மை மதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தட் கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் நான் எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்ததில்ல. தேவர் நாட் டுகெதர் பிகாஸ் தேவர் மேரிட், தேவர் டுகெதர் பிகாஸ் தேவர் இன் லவ் வித் ஈச் அதர், ஆர் டுகெதர். ஓகே, சூப்பர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. டைம் ஏன்னா ஐ திங்க் ஏன்னா இந்த சைட் ஆஃப் திவ்யா சத்யராஜ் பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது. திவ்யாவை பற்றி மெயினாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தது. அண்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபை நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு நாஸ்டாலஜி மூமெண்ட்லாம் இருக்கும், ஆமாம், அது எப்படி அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஆசை. ஆமாம் ஆமாம். அதனால ஒரு சில விஷயங்கள், ஒரு சில படங்கள் காமிச்சு கேட்டேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா அடுத்த பயணம் ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான பயணம். ஆமாம் ஆமாம். லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் இன் பாலிடிக்ஸ், லாட் ஆஃப் பிக் ட்ரீம்ஸ். எஸ், I'll work hard. எஸ், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. அது வெற்றி அடைய எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் கே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. எந்த சமையலும்